சுப்பு சிரிச்ச சிரிப்பு என் கண்ணு முன்னாடியே நிக்குதுப்பா. அவ மனசுல எவ்வளவு வன்மை இருந்திருந்தா அவ இதெல்லாம் பண்ணிருப்பா. என்ன பழி வாங்கறதுக்காக அவ வேற என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். என் கழுத்தை அறுத்து போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனா ஒரு மக வயசுல இருக்க ஒரு பொண்ணை போயினா அந்த பழி சொல்தான்ப்பா ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிரை அறுத்துக்கிட்டு இருக்கு. சுப்புவுக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் சார் பகை? தெரியலப்பா. அப்படி ஏதாவது இருந்தா கூட வெளிப்படையா என்கிட்ட பேசியிருக்கலாமே. பொய்யா பேசி சிரிச்சு பிரியங்காட்டி எதுக்கு இதெல்லாம்? அப்ப அவங்க சொத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது சார். இல்லப்பா, சொத்து வேணும்னு அவ கேட்டிருந்தா நானே எழுதி கொடுத்திருப்பேனே. அது அவளுக்கே தெரியும். அவ மனசுல வேற ஏதோ வன்மம் இருக்கு. இல்லன்னா ஒருத்தி 20 வருஷமா என்ன முட்டாளாவே வச்சிருந்திருப்பாளா? நான் அவ மேல வச்சிருந்த பாசம் அக்கறை எல்லாமே நிஜம்பா. பதிலுக்கு எனக்கு கிடைச்சது வெறும் நடிப்பு தான் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பிசினஸ்ல பெருசா சாதிச்சு என்னப்பா புண்ணியம்? கூடவே இந்த துரோகி என்னால கண்டுபிடிக்க முடியலையே. அவளை நம்பி என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறனே. பொண்டாட்டி பொண்ணுன்னு நான் சந்தோஷமா வாழ்ந்திருக்க வேண்டிய தம்பி சுப்பு பேச்ச நம்பி புள்ள சாட்சியா இருந்து என் பொண்டாட்டிய முதல்ல வீட்டை விட்டு விரட்டினேன். வாரிசு வேணும்னு தத்தெடுத்த அந்த அப்பாவி திவ்யாவையும் அந்த துரோகியால துரத்திட்டேன். என் மேல ஒரு வீண் பழி விழுந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாமே தப்புன்னு எனக்கு புரியுதுப்பா. காலம் கடந்து புத்தி வந்து என்ன செய்ய? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். உங்க மேல தப்பு இல்லைங்கிறத இப்பவும் நீங்க நிரூபிக்கலாமே. ஏன் சார் நீங்க அதை செய்யாம இருக்கீங்க? விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டேன்ப்பா. என் பொண்டாட்டிக்கும் நான் தத்தெடுத்த பொண்ணுக்கு நான் செஞ்ச துரோகம், சுப்பு மாதிரி கேவலமான ஒரு ஜென்மத்தோட வாழ்ந்த வாழ்க்கை, இதுக்கெல்லாம் இந்த தண்டனை தேவைதான்னு தோணுச்சு. அதோட எனக்கு இப்ப யாரும் இல்லை. யாருக்காக என்ன நான் நிரூபிக்கணும், யாருக்காக என் சொத்தை மீட்கணும்னு பேசாம இருந்துட்டேன். எப்ப நான் என் பொண்டாட்டியும் பொண்ணையும் பார்த்தனோ அப்பவே வாழணுங்கிற ஆசை வந்துருச்சுப்பா, வந்துருச்சு சார். இத்தனை வருஷத்துல சுப்புவோட ஒரு போலியான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்திருக்கேன். மிச்சம் இருக்க காலத்திலேயாவது என் பொண்டாட்டி என் பொண்ணு, நான் தத்தெடுத்த என் பொண்ணு திவ்யான்னு நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுவேன். கவலைப்படாதீங்க சார். இன்னும் என்ன கொஞ்ச நாள்லயே ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்க ஒய்ஃபும் பொண்ணும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன் சார். வேண்டாப்பா, வேண்டாம். ஏன் சார் வேணாங்கிறீங்க? சுப்புக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்காங்கப்பா. இந்த வார்டன் கூட அவளுடைய ஆள் தான். அதனால்தான் என்ன பார்க்க வந்தவங்களை கோவமா பேசி அனுப்பிட்டேன். உங்க பயம் எனக்கு புரியுது சார். நீங்க அவங்கள பாக்குறது தானே பிரச்சனை. அவங்களுக்கு என்ன தெரியாதுல்ல. நான் போய் பாக்குறதுனால என்ன சார் ஆயிட போகுது? சுப்புவை பத்தி உனக்கு தெரியாது தம்பி. அவ ஒரு ராட்சசி. அவ கண்காணிப்பை மீறி நம்மளால எதுவும் செய்ய முடியாது. என் பொண்டாட்டி பொண்ணு இருக்காங்கன்னு நூலளவு தெரிஞ்சா கூட எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டுடும். வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காத பாவிப்பானா கடைசியில் சாவு தேடி கொடுத்ததா ஆயிடக்கூடாதுல்ல. அப்படிலாம் எதுவுமே நடக்காது சார். அவங்க இருக்கிற இடத்த மட்டும் சொல்லுங்க. நான் யாருக்கும் தெரியாம அவங்கள போய் பார்த்து. இல்ல தம்பி, இந்த விஷயத்தில் நான் எந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. இத்தனை காலம் அவங்க எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இனிமேல் அப்படியே இருந்துட்டு போட்டுமே. தத்தெடுத்த திவ்யாவை நினைச்சா தான்ப்பா கஷ்டமா இருக்கு. அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தா.
சொத்தை காப்பாற்றணும்னு அவளை தத்தெடுத்து அப்புறம் அவன் மேலே பழிய போட்டு வீட்டை விட்டு விரட்டி அடிச்சு பெரிய பாவம் பண்ணிட்டேன்ப்பா. அதுக்கு தான் என்ன பரிகாரம் பண்றதுன்னு தெரியல. சார் நான் இல்ல தம்பி, இனிமே இதை பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க. ஆண்டவன் கொஞ்சமாவது என் மேல கருணை வச்சிருந்தாருன்னா என்னை என் குடும்பத்தோட சேர்த்து வைக்கட்டும். அங்கிள் கை கொடுங்களேன். சூப்பர் அங்கிள். நீங்க அந்த செக்யூரிட்டின்ற பேர்ல 4 திடீர்னு அனுப்பி வச்சீங்கல்ல, அவங்க பின்னி பெடல் எடுத்துட்டானுங்க. நான் கோயில்ல அந்த கும்பலை போய் கிளியர் பண்ணுங்கடான்னா உள்ள பூந்து ஒரே அதம் பண்ணிட்டானுங்க. அதுல அங்க இருந்து பெருசுங்களா ஒரு டென்ஷன் ஆகி கடுப்பாயிட்டாங்க. ஒரே காமெடி போங்க. கோயில்ல மாலை பரிவட்டம் இந்த மாதிரி மரியாதைலாம் எங்களுக்கு செஞ்ச உடனே அந்த அம்மா மூஞ்சி அப்படியே செத்து போச்சு. இதே மாதிரி மேல மேல அந்த அம்மாக்கு அடி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், அந்த அம்மா காலி, எழுந்துக்கவே முடியாது. ஏன் இந்த மரியாதையெல்லாம் எங்களுக்கு செய்யாம அவளுக்கு செய்யறேன்னு அந்த அம்மா குருக்களை கேட்டிருப்பாங்க போல இருக்கு. பெரியவாளுக்கு மரியாதை பண்ணி முடிச்ச பிறகுதான் சின்னவாளுக்குன்னு அவர் பொட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், அவமானம் தாங்காம அந்த குரூப்பே ஓடி போயிடுச்சு. பர்த்டே அதுவுமா அந்த சுப்புவுக்கு சூப்பரான gift கொடுத்துருக்கோம் அங்கிள். இப்படி ஒரு அவமானத்தை அவ லைஃப்லயே பார்த்திருக்க மாட்டான். கோயிலுக்கு நானும் வந்திருக்கணும் சத்யா. நம்ம எல்லாரையும் அழ வச்ச ராட்சசி அசிங்கப்பட்டு நிக்கிறத என் கண்குள்ளர பாத்துருக்கணும். முடியாம போயிடுச்சு. நீங்க ஏமா ஃபீல் பண்றீங்க? இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். இன்னும் ஃபுல் பிக்சர் பாக்கி இருக்குதே. இன்னும் அந்த மாதிரி அந்த அம்மா எக்கச்சக்கமா அவமானப்பட போகுது. அதெல்லாம் நீங்க கண்குள்ளர பார்த்து ரசிக்க தான் போறீங்க. வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் பாரி. அட என்னம்மா நீ எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? எனக்கு அப்பாவா நடிங்கன்னு ஒரு உதவியா தான் கேட்டோம். அந்த வேலையை மட்டும் நீங்க செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க எங்க வேதனையை முழுசா புரிஞ்சுக்கிட்டு எல்லா வகையிலயும் ஆதரவா இருக்கீங்க. உங்களால எங்க பலம் இப்ப கூடின மாதிரி இருக்கு. அப்படி இருக்கணும் தாமா நானும் ஆசைப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் உங்களுக்கு செய்யற ஒரு உதவியோ இல்ல ஒரு வேலையோ இல்லை. என்னை திருத்தி என்னை உயிர் வாழ வச்ச உங்களுக்கு நான் செய்யற நன்றி விசுவாசம் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிறேன்.